வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணுற நியூ ஒர்க் புக் எப்படி கிரியேட் பண்ணுறது லேர்ன் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் செஷனில். ஒருவேளை நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் செஷன்ஸ். வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக வச்சிருக்கோம், அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு. இன்றைக்கி ஒரு ஃபைலை நமக்கு ஓப்பன் பண்ணிட்டோம் ப்ளஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த டேட்டா எப்படி நம்ம அப்டேட் பண்ண போகிறது, ஒரு டேட்டா அப்டேட் பண்ணிட்டு அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கஸ்டமர்னு டைப் பண்ணுறேன், கஸ்டமர் கம்யூனிகேஷன் டைப் பண்ணிட்டேன். கஸ்டமர் கம்யூனிகேஷன் டைப் பண்ணிட்டு இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோஸ் வருது, அதை நம்ம சேவ் பண்ணணும். அது டவுன்லோட் பண்ணணும்னா அந்த வாட்ஸ்அப் ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகிடுங்க. ஒருவேளை அது செப்பரேட் ஃபோல்டரில் கிரியேட் பண்ணிட்டோம், இல்லை வேறு லொக்கேஷன் ஏதாவது சேவ் பண்ணணும்னா அதை நம்ம மேனுவலாக பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி நம்ம சேவ் பண்ணுறது நம்ம டெஸ்க்டாப்பில், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் சிம்பிளி ப்ரெஸ் கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட்டுங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு நம்ம ஃபைலை வந்துட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணுமோ அந்த பேஜுக்கு கொண்டு போகும். இப்போ எனக்கு என் ஃபைலை வந்துட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும். அதனால் இந்த ஃபைல் நேம் இப்போதைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு செஷனில் சேவ்னு வைக்கிறோம், ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. இது சேவ் ஃபைலுடைய ஆப்ஷன்னு. ஸோ எப்பயுமே இந்த எக்ஸலோட ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன் என்னென்னா, ஓல்டு வெர்ஷனில் ஜஸ்ட் XLSன்னு இருந்தது. இப்போ நியூ வெர்ஷனில் எல்லாமே XLSXன்னு எல்லாம் சேஞ்சாக இருக்குங்க. ஸோ எப்பயுமே இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். XLSX இந்த ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன் கூட தான் நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். ஸோ டெஸ்க்டாப் என்ன செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே என்னுடைய ஃபோல்டரில் இங்கே நான் என்னுடைய ஃபைல் நான் சேவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த சேவ் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைலில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்குன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் வாங்க பார்க்கலாம் சேவ் ஆகிருக்கு இல்லைன்னு. மினிமைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இங்கே ஃபைல் சேவ் ஆகிருக்கு. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப இன்னொரு ஆப்ஷன் எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, ஒருவேளை எனக்கு ஷார்ட்கட்டு தெரியாது, நான் வேறு ஆப்ஷனில் சேவ் பண்ணுன்னா மெனு பாரில் இந்த ஃபைல் டேப் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த 5th ஆப்ஷனில் பாருங்கள், சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே சேவ் பண்ணாலையும் நம்மளுக்கு சேவ் ஆகிடும். அகைன் இட் வில் டேக் இட் டு த சேம் பேஜ். அதே பேஜுக்கு தான் உங்களுக்கு கொண்டு போவோம். இன்னொரு ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணலாம். இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக இப்போ தான் நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா, குயிக் ஆக்சஸ் டூல் பார். இந்த குயிக் ஆக்சஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும் பாருங்கள், இதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்றது. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொண்டு வரதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே விசிபிளாக இல்லைன்னா அது எப்படி நம்ம விசிபிளாக ஆக்கலாம், அது எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேவ்ன்ற இந்த ஃபைல் ஐக்கான் இந்த சிம்பிள் மேலே மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் வரும். அதில் செகண்ட் ஆப்ஷன் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இது மேலே கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஆப்ஷனுடைய விண்டோ வரும். இது டைரெக்டாக நம்மளுக்கு இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போவோம். இதை பயன்படுத்தி இங்கே பாருங்கள், பாப்புலர் கமெண்ட்ஸ், ஆல் கமெண்ட்ஸ், இது எல்லாமே இருக்கும். இப்போ இதை நம்ம எல்லாமே ஃபியூச்சரில் லேர்ன் பண்ணலாம். ஏன்னா பேசிக்கில் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு ஒருவேளை சேவ்னு இந்த இடத்துல இல்லைன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஓகே, அதை ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் எனக்கு அந்த சேவ்ன்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ அது எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி குயிக் ஆக்சஸ் டூல் பார், இந்த இடத்துல குயிக் ஆக்சஸ் டூல் பார் செலக்ட் பண்ணிவிட்டு பாப்புலர் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆஃபன் யூஸ்டு கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும். இங்கே சேவ்ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சேவ் கமெண்ட் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த கமெண்ட் என்ன பண்ணு, கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. ஸோ இந்த சேவ் கமெண்ட் இங்கே வந்துச்சு பாருங்க, மூவ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ என்ன ஆகுனா, இங்கே என்னென்ன இருக்கா இது எல்லாமே குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஓகே கொடுங்க. நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணாலும் இல்லை டேட்டா எதனா அப்டேட் பண்ணாலும் அல்டிமேட்டாக அந்த ஃபைலை சேவ் பண்ணனா பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணால் பீரியாடிக்கலாக முடிஞ்ச அளவுக்கு ஃபைலை வந்து அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் இல்லை 3 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் முடிஞ்ச அளவுக்கு ஃபைலை சேவ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சேவ் ஆஸ். ஸோ சேவுக்கும் சேவ் ஆஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதையெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.